மருந்தை போன்று மருத்துவ படிப்பும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கசப்பு தானோ என்ற நினைப்பை மாற்றி சாதித்து காட்டியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவி. யார் அவர்? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். 5க்கும் 10க்கும் கூலி வேலை பார்த்தாவது நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிடணும். நாம கஷ்டப்படுற மாதிரி நம்ம குழந்தையும் துன்பப்படக்கூடாது என ஒவ்வொரு பெற்றோரும் நினைப்பதுண்டு. இப்படித்தான் கணவனை இழந்தாலும் கூலி வேலை பார்த்து தனது மகளை மருத்துவராக்கி அழகு பார்த்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் எஸ் கொளத்தூரைச் சேர்ந்த ஏழை தாய் சரசு. இவரது மகள் யோகேஸ்வரி நீட் தேர்வில் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்று சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்க தேர்வாகியுள்ளார். திருமால்பூர் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பும் ராணிப்பேட்டை மாதிரி பள்ளியில் 12ஆம் வகுப்பையும் படித்து முடித்துள்ளார். செங்கல் சூளை, பயிர் நடவு, களை எடுத்தல் போன்ற கூலி வேலையில் தனது தாயின் இன்னலை பார்த்து அணுவணுவாய் கஷ்டப்பட்ட இவர் அவரது மருத்துவ கனவை நினைவாக்க புத்தகத்தை கையில் தூக்கினார். தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி வென்றிருக்கிறார் மாணவி யோகேஸ்வரி. பள்ளியில் வழங்கப்பட்ட நீட் தேர்வுக்கான பயிற்சி, ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு ஆகியவை தனக்கு எட்டாக்கணியாக இருந்த மருத்துவ படிப்பிற்கு வெற்றிக்கணியை பறிக்க உதவியதாக மாணவி யோகேஸ்வரி தெரிவித்துள்ளார். நான் நீட்டுக்காக ஸ்டெஃபனை ஒதுக்கி படித்தது 1 மந்த்து தான். 1 மந்த்து ப்ளஸ் ஒரு 10 டேஸ், ஒரு 40 டேஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ தான் நான் நல்லா படித்தேன். எங்கள் டீச்சர்ஸுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அம்மா கல் இருக்கிற வேலை அந்த மாதிரி வேலை தான் பார்க்குறாங்க. டெய்லியுமே அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்கள மாதிரி நான் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நான் MBBS படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணேன். மகள் யோகேஸ்வரி தனது கனவை நிறைவேற்றி விட்டதாக தாய் சரசு கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்க பசங்களும் இந்த மாதிரி நல்லா படிக்கணும், நல்லா டாக்டர் சீட்டு கிடைக்கணும். எங்கள் பாப்பாவுக்கு டாக்டர் சீட்டு கிடைச்சிருக்குது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில். இன்றைக்கி டாக்டராக இருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷம் என்ன மாதிரி இருக்கிறவங்க மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணும். பெண் பிள்ளைகளுக்கு படிப்பு எதற்கு என கூறும் தங்களது ஊரிலேயே நான் தான் முதல் மருத்துவ மாணவி என பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் யோகேஸ்வரி. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.